அனைவருக்கும் வணக்கம். நாராயணாய் வித்மிஹி வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரஜோதயாத். நாராயணனுடைய அனுகிரகத்தால் பாலத்திலிருந்த திருவருளால் முருகப்பெருமான் ஆசி கொண்டு ஏகாதசி விரதம், புருஷோத்தம ஏகாதசி, ஜீவவார ஏகாதசி. பரவ வருஷம் வைகாசி மாதம் 28ஆம் தேதி 11/6/2026 வியாழக்கிழமை தேய்பிறை ஏகாதசி மாலை 6:28 வரை. அதன் பின்பு துவாதசி. அஸ்வினி நட்சத்திரம் நாளை அதிகாலை 3:09 வரை. அதன் பின்பு பரணி நட்சத்திரம். சோபனம் நாமயோகம் பகல் 12:59 வரை. அதன் பின்பு ஆதிகண்ட நாமயோகம். பவகரணம் காலை 11:52 வரை. அதன் பின்பு பாவலவ கரணம். இந்த நாள் முழுவதும் அமிர்த யோகமாக உள்ளது. தேய்பிறை ஏகாதசி, இந்த ஏகாதசிக்கு ஜீவவார ஏகாதசி மற்றும் புருஷோத்தம ஏகாதசின்னு சொல்லுவோம். இந்த புருஷோத்தம ஏகாதசிங்கிறது வருடத்துக்கு வருடம் மாறுபடும். இப்போ 3 வருடம் ஒரு முறை வரக்கூடிய புருஷோத்தம ஏகாதசி, பத்மினி ஏகாதசி போன்றவற்றை கொண்டாடும் போது அதிகமாக பலன் கொடுக்கும். இதுவும் ஜீவவார ஏகாதசி, அவங்க 3 வருஷத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய அந்த ஏகாதசிக்கு அதிகமான பலன் கொடுக்கக்கூடிய தன்மையாகவே இருக்கும். அதுக்காண்டி தான் புருஷோத்தம ஏகாதசி சொல்றோம். இந்த மாதம் புருஷோத்தமங்கிற வைகாசி மாசம் நல்ல உயர்வான மாதமாக சிவபெருமானுடைய அனுகிரகத்தோடு சூரிய பகவான் ரிஷப ராசியில சஞ்சாரம் செய்யும் போது இந்த ஏகாதசி விரதம் ஆனால் மகாவிஷ்ணுக்கு உகர்ந்த நேரம். இந்த விஷ்ணு பகவான் கிருஷ்ணருக்கு அர்ப்பணிப்பட்ட நாள். அப்போ அந்த காலத்துல விஷ்ணு பகவான் அவதாரம் செய்யக்கூடிய தூண்டக்கூடிய காலம். அந்த வழிபாடு நாளை விரதம் இருந்து விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் செய்து, பாகவதம் போன்றவற்றை பாராயணம் செய்து, விஷ்ணு சகஸ்ரநாமம், லட்சுமி சகஸ்ரநாமம், நல்ல அஷ்டோத்திரம் போன்றவற்றை சொல்லி, புண்ணிய நதியில இருந்து வரக்கூடிய ஜலத்தால் ஒரு கலசம் நிறுவி கூட வழிபாடு செய்து வர வர அனைத்து விதமான நன்மை நடக்கும். ஒவ்வொரு ஏகாதசிக்கு ஒவ்வொரு மகத்துவம் உண்டு. மொத்த வருடத்துக்கு 24 வகையான ஏகாதசி. 24 வகையான ஏகாதசிக்கு 24 வகையான பலன்கள் உண்டு. ஆகவே இந்த ஏகாதசிக்கு நம்ம விரதம் இருந்து நல்லதொரு தருணம். ஆகவே மகிழ்ச்சியாக வாழக்கூடிய தன்மை நமக்கு வேணும். இந்த ஜீவன் முக்தி பெறணும். ஏகாதசி விரதம்னால முக்திக்கு தான் சமம். சஷ்டி விரதத்துக்கு அனைத்து வளம் பெற்று வாழக்கூடிய தன்மை கொடுக்கும் சஷ்டி விரதம். பிரதோஷ விரதம் அத்தனை சத்துருகள் இருந்து நம்ம விடுதலை கிடைக்கக்கூடிய தன்மை, விஷத்தால் ஏற்படக்கூடிய தன்மை. ஒவ்வொரு விரதத்துக்கு ஒவ்வொரு பலன். சஷ்டி விரதம் இருந்தால் புத்திர பாக்கியம், திருமணம், தொழில் விருத்தி எல்லாமே கிடைக்கும். பிரதோஷ விரதம் இருந்து வரும்போது அனைத்து வளம் பெற்று வாழக்கூடிய தன்மை, குடும்பம் நல்ல மேன்மை அடையும், மகிழ்ச்சியான கணவன் மனை ஒற்றுமை, குழந்தைகள் நல்ல அன்போடு நடக்கக்கூடிய தன்மை, கிரகப்பிடையில நிவர்த்தி ஆகும். ஆனா ஏகாதசி விரதம் அத்தனை தாண்டி எல்லா வளம் பெற்று நீ வாழ்ந்து வரும்போது கூட உனக்கு கை தேர்ந்து வரக்கூடிய காலம். என்னை கரம்பிடி, உன்னை நான் உயர்த்தி காட்டுக்கிறேன். அப்ப என் கை உனக்கு பிடிக்கிற சக்தி உனக்கு இருந்தால் என்னை நான் உனக்கு பிடிச்சி இழுத்துக்கிறேன் அப்படி சொல்லி இந்த பெருமாள் கரம் பிடித்து இழுத்து கொள்வார். அப்ப இந்த கை இறைவனை நோக்கி போக போக இந்த கால் ஆலயம் சென்று நடக்க நடக்க மோட்ச நிலை அடையும். நீ எல்லா வளம் பெற்று வாழ்ந்த, நல்ல குழந்தைகள் பெற்று திருமணம் செய்து வீடு வானை வாசல் வாங்கி நல்ல சொத்து சுகத்தோட வாழ்ந்த, என்னையும் சேர்ந்து நீ மனதார வேண்டிட்டு வந்த இந்த அவனுக்கு தந்த முத்தி அப்படிங்கிறது, அந்த முத்தி நிலை தரக்கூடிய விரதமே இந்த ஏகாதசி விரதம். ஆகவே இந்த முத்தி தரக்கூடிய ஏகாதசிக்கு பாவங்கள் எல்லாம் அழிக்கக்கூடிய தன்மை கொடுக்கும். அதனால பெருமாள் கோயில போய் நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த ஏகாதசி வருதா, உன்னால முடிஞ்ச துளசி, தாமரை, நல்ல பூ, நறுமணம் உள்ள மலர்களால் சுவாமிக்கு சாத்தி அர்ச்சனை செய்து வர வர
உங்களுக்கு அனைத்து விதமான நன்மை வந்து கொடுப்பார். மகிழ்ச்சி கிடைக்கும். மகிழ்ச்சிங்கிறது கொஞ்சம் நெஞ்சம் கிடைக்காது. பெருமாள் சேவிச்சாலே நல்ல மகிழ்ச்சி தான் தருணம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இன்றைய தினம் இந்த அரிசி கோதுமை போன்ற உணவுகள்லாம் தவிர்த்து, நான் வந்து விரதம் இருக்கேன் சொல்லி இட்லி சாப்பிடுவாங்க, அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. பழம் பால் முடிஞ்சா சாப்பிடுவாங்க, இல்லை முழுசா நிர்ஜலம் சொல்லுவோம். காலை முதல் மாலை வரை இறைவன் நாமம் மட்டும் சொல்லி, முடிஞ்சா அந்த துளசி தீர்த்தம் சாப்பிட்டு, இந்த விஷ்ணு சகஸ்ரநாமம், பாகவதம் பாராயணம், பகவத்கீதை படிப்பது, விஷ்ணு புராணம் போன்றவற்றை படிச்சுட்டு வரும்போது அனைத்து விதமான நன்மை நடக்கும். அதனால் இந்த விரதம் இருந்து வழிபாடு செய்கிறவங்களுக்கு என்னென்ன கிடைக்குது? செல்வம் கிடைக்குது. லட்சுமியுடைய அனுகிரகத்தால் செல்வம் கை மேல கிடைக்குது. பெருமாளுடைய அனுகிரகத்தால் சௌக்கியம், அதாவது ஆரோக்கியம் கிடைக்குது. கருடனுடைய அனுகிரகத்தால் சத்ரு பாத்தை, பில்லி சூன்யம், ஏவல் போன்ற தொல்லையிலிருந்து நம்மளுக்கு விடுதலை கிடைக்குது. இது போன்ற பல நன்மைகள் வந்து நம்மளுக்கு நடந்துகிட்டே இருக்கும். அது சக்கரத்தாழ்வார் சும்மா இருப்பாரா? கருடனே போறாரு, நான் சும்மா இருப்பேனா? யார் நம்மளை சத்ருவா நினைக்கிறாங்க போய் சம்ஹாரம் பண்ணிடுவார். அப்ப அத்தனை நன்மையும் நடக்கும். அதனாலதான் இந்த விஷ்ணு பகவானை துதி செய்து வழிபாடு செய்யறவங்க நவகிரகத்தை வழிபாடு செய்ய மாட்டாங்க. எல்லாமே சக்கரத்தாழ்வாரும் கருடாழ்வார் பார்த்துக்குவாங்க சொல்லி, அந்த அளவுக்கு அவங்களுக்கு உண்டான முழுமையான ஒரு நம்பிக்கை.